ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கார்டனிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அக்லோனிமா வெரைட்டியில் நிட்டிடம் அப்படின்னு சொல்லுவாங்க, சில்வர் லைன்னு சொல்லுவாங்க. சில்வர் லைன் இப்போ ஏன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த லீஃபோட அந்த பார்டரும் சென்டரும் பார்த்தீங்கன்னா சில்வர் கலரில் அப்படியே வெயின்ஸு பார்டரில் அப்படியே வரைஞ்ச மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குங்க. இது எப்படி நம்ம ப்ராபகேட் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் பெரிய பிளான்ட் வச்சுருந்தேன். சைடில் பார்த்திங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ் வந்துருந்தது. சரி, அது ஒரு பாட்டில் வைக்கிறதுக்கு நம்ம வேறு பாட்டில் வச்சா நிறைய செடி உருவாக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கட் பண்ணி தான் ப்ராபகேட் பண்ண போகிறாங்க. அதுதான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இதுக்கு மண்கலவை பார்த்திங்கன்னா ஒரு பங்கு கோகோபீட்டு, ஒரு பங்கு செம்மண், ஒரு பங்கு தொழு உரமோ மண்புழு உரமோ 3 ஒரே அளவு நீங்கள் கலக்கி வச்சுக்கலாங்க. நீங்கள் கோகோபீட் கம்மியாக போட்டால் கூட போதும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த கட் பண்ண இடத்துல வந்து நான் சாஃப் ஃபங்கிசைன்னு சொல்லிட்டு பூச்சி மருந்து கடை இருக்கும் பார்த்தீங்கன்னா, அங்கே கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. ரொம்ப விலை கம்மி தாங்க. இது எப்பவுமே கொஞ்சமாக வாங்கி ஒரு 50 கிராம் 100 கிராம் வாங்கி வச்சிட்டிங்கன்னா போதும். நம்ம இந்த மாதிரி எந்த செடி ப்ராபகேட் பண்ணாலும் இல்லை ஏதோ கட் பண்ணி விட்டாலும் அங்கே நம்ம அழுகி போகாமல் இருக்கிறதுக்காக தடை வச்சிட்டிங்கன்னா அழுகாது, வேரழுகளும் வராதுங்க. சீக்கிரமாக செடி துளிர்த்து வரும். இது நெட்டி வச்சுட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். எப்படி வந்து செடி துளுத்து வந்திருக்குது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட் பண்ணுற பாருங்கள். இது வந்து நம்ம செமி ஷேடில் தான் வச்சுக்கலாங்க. ரொம்ப வெயில் தேவையில்லை. சும்மா கொஞ்சம் நேரம் சன்லைட் இருந்தாவே போதும். செமி ஷேட் பிளான்ட் தான் அது. அதோட கட்டிங் பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்டெம் லாங்காக இருந்தது. அதை கொஞ்சமாக கட் பண்ணி அதில் சாஃப் அப்ளை பண்ணி பக்கத்துலேயே நட்டு வச்சுட்டேன். சரி, அதுலேயும் நம்ம செடி வருதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம், துளுத்து வருதான்னு பார்க்கலாங்கிறதுக்காக கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. இன்னொரு அப்டேட் கண்டிப்பாக கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.